நம்ம சித்தர்களையோ ஏஞ்சல்ஸையோ இல்லை நம்ம குருவா நினைக்கக்கூடியவங்களையோ நினைச்சு நம்ம அவங்களோட எனர்ஜிக்கு அலைன் ஆகிறதுக்கு பேர் தான் ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது. இது எந்த பொருட்களும் இல்லாம வெறும் மந்திர உச்சாடனங்களும் வெறும் எனர்ஜியும் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணிக்கிறது வந்து ஒயிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. நல்ல வழியில நடக்கக்கூடிய சக்தி, நல்ல வழியில வழி நடத்தக்கூடிய சக்தி எல்லாமே ஒயிட் மேஜிக் தான். நீங்க சாமி கும்பிடுறதே இப்போ ஒயிட் மேஜிக் தான். நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க தொடர்ந்து முறையா பயிற்சியா எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகி நீங்க அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆக முடியும். ஒவ்வொருத்தரோட தேவைகளை பொறுத்து மாறும். ஸோ அதுக்கு நீங்க பர்சனலா கன்சல்டேஷன் வேணா எடுத்துக்கலாம். ஒயிட் மேஜிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? பிளாக் மேஜிக் பற்றி நம்மளுக்கு நிறைய புரிதல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒயிட் மேஜிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம குருஜி மகாருத்ரா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக நான் நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். அவர் நம்மளுக்கு எல்லா பதிலும் கிளியர் பண்ண போகிறாரு. நம்ம பார்க்கலாம் மகாருத்ரா குருஜியை. வணக்கம் குருஜி. நமஸ்காரம். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. சொல்லுங்க, உங்க கேள்விகள் என்ன? குருஜி, ஒயிட் மேஜிக் அப்படின்னா என்ன குருஜி? ஒயிட் மேஜிக்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளாக் மேஜிக்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க. பிளாக் மேஜிக்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பிரிட்ஸ், டார்க் ஸ்பிரிட்ஸை வச்சு யூஸ் பண்ற மேஜிக்னு சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஓகே. ஸோ ஒயிட் மேஜிக் பத்தின ஐடியாஸ் எங்களுக்கு இல்லை ஜி, நீங்க தான் அதை கிளியர் பண்ணணும். ரைட். இப்போ பிளாக் மேஜிக் நீங்க சொல்றீங்க நெகட்டிவான ஃபோர்ஸஸ் வச்சு நம்ம வந்து இன்னொருத்தரை இல்லை இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இந்த பிளாக் மேஜிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏவல், பில்லி, சூனியம், ஏவி விடுறது, குட்டிச்சாத்தான், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகே. ஸோ இப்போது நெகட்டிவான விஷயங்கள் இல்லை நெகட்டிவான எனர்ஜிகளை வச்சு இல்லை நெகட்டிவான ஒரு விஷயங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வந்து ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே. சரியா? பொதுவாக ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது வந்து நம்ம சித்தர்களையோ இல்லை வந்து ஏஞ்சல்ஸையோ இல்லை நம்ம குருவா நினைக்கக்கூடியவங்களையோ நினைச்சு நம்ம அவங்களோட எனர்ஜிக்கு அலைன் ஆகிறதுக்கு பேர் தான் ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது. ஓகே குருஜி. ஸோ இந்த சின்ன வயசுல ஸ்டோரிஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த ஒயிட் ஸ்பிரிட்ஸ், ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் இதுவும் ஒன்றா குருஜி? எஸ். நீங்கள் இப்போ ஸ்பிரிட்டுன்னு சொல்லும் போதே அது வந்து நம்ம உலகம் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த உலகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. சரியா? அப்போ இது வந்து நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நிறைய ஃபாலோ பண்ணாங்க. ஈவன் நம்ம கல்ச்சர்லயும் நிறைய அந்த ஒயிட் மேஜிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஆர்ச் ஏஞ்சலா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்வே ஏஞ்சலா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒயிட் மேஜிக் வந்து பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியா, பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியா, பாசிட்டிவான விஷயங்களுக்கு பண்ணக்கூடியது தான் வந்து ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆக்சுவலா. ஸோ ஒயிட் மேஜிக்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஈவன் ஒயிட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய பீப்புளை வந்து டுவர்ட்ஸ் யூ அட்ராக்ட் பண்ண முடியும். வசியம் மாதிரி சொல்றீங்களா? வசியம் வந்து நீங்க வந்து தாந்திரீக முறை இருக்கு, மாந்திரீக முறை இருக்கு. ரைட்டா? ஸோ மாந்திரீகத்துல தான் நீங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபோர்ஸஸ் பண்ணி வசியம் பண்ணி பண்றது. ஸோ இது எந்த பொருட்களும் இல்லாம வெறும் மந்திர உச்சாடனங்களும் வெறும் எனர்ஜியும் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணிக்கிறது வந்து ஒயிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒயிட் எனர்ஜி இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் டிவைன் எனர்ஜி. அது வந்து ஒரு தெய்வீகமான சக்தி அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த தெய்வீகமான சக்தியை யூஸ் பண்ணி நமக்கு லைஃப்ல வேணுங்கிற விஷயங்களை அடைய இருக்கும், இல்ல நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அதை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறக்கும், இல்ல இன்னொரு ஸ்பிரிட்டோட எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கும், நல்ல விதமான எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கும் இந்த ஒயிட் மேஜிக் வந்து யூஸ் ஆகும். ஓகே குருஜி, இப்போ வந்து நீங்கள் நடுவில் வந்து பீப்புள் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம இந்த ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சாத்தியம், அதில் வந்து என்னென்ன தரவுகள் இருக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக விளக்க முடியுமா? சரி, இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒயிட் மேஜிக். ஒயிட் மேஜிக் வந்து தெய்வ சக்தி இல்லை ஏஞ்சல்ஸோட சக்தி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு மீறின ஒரு சக்தியோட பவர் யூஸ் பண்ணியோ இல்லை அதை நம்ம அட்ராக்ட் பண்ணியோ தான் இந்த ஒயிட் மேஜிக் வந்து பண்ணுறோன்னு சொல்கிறோம். இப்போ யாராருக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படுதோ, நல்ல விஷயங்களுக்கு நான் சொல்கிறது அகெயின், அதை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரவுகள் கேட்டீங்க.
ஒயிட் மேஜிக் வந்து இப்போ வந்து ஒரு எந்த ரிலீஜனாக வேணா இருக்கட்டும், மத குருக்களுக்கு என்ன வேணும் பேசிக்கலாம்? எனக்கு நீங்க தான் சொல்லணும். மத குருக்களுக்கு என்ன வேணும்? ஃபாலோயர்ஸ் வேணும். ஓகே. ரைட்டா? அவங்களுக்கு சீடர்கள் வேணும். சரியா? ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் மத குருக்களுக்கு எவ்வளவு லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க, இல்லை எவ்வளவு பேர் அவங்க சொல்றத ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ரைட்டா? ஸோ எப்படி அவங்களால ஒரு மத குருனால அது எந்த ரிலீஜன் ஆளுங்களா இருந்தாலும் எப்படி இவ்வளோ ஃபாலோயர்ஸை கொண்டு வர முடியுது, எப்படி இவ்வளோ பேரை அட்ராக்ட் பண்ண முடியுது, ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல அவங்க வந்து ஹைலைட்டடா தெரியுறாங்க இல்லையா? 1,00,000 பேர் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சத்சங்கம் நடக்குது, இல்லை இன்னைக்கு ஒரு விடுதலை பெருவிழா நடத்துறாங்க, அது எந்த ரிலீஜனா இருக்கட்டும், நான் தான் சொல்லிட்டேனே. இப்போ அந்த மாதிரியான நடக்கும்போது எப்படி அவ்வளோ பேரை கேதர் பண்ண முடியுது? ஒரு ஒத்த ஆளுக்காக அத்தனை பேர் எப்படி வர்றாங்க? ஸோ சம்திங் தே ஆர் கெட்டிங் அட்ராக்டட் இல்லையா? ஸோ இதை வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா தே நீட் மோர் ஃபாலோயர்ஸ், தே நீட் மோர் பீப்புள், அவங்களோட க்ரௌடு நிறைய வரணும். ஸோ அதில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தரவுகள்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த ரிலீஜனில் மத குருக்களோட எடுத்துக்கங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ யாருக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்காக இந்த ஒயிட் ஸ்பிரிட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ ஒயிட் ஸ்பிரிட்ஸ் வந்து அது தெய்வ சக்தியாக இருக்கலாம், அது வந்து ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், சரியா? இல்லை நம்மளோட குருவாக இருக்கலாம், மானசீகமாக யாரை குருவான்னு நினைக்கிறோமோ அவங்க இருக்கலாம், இல்லை ஒரு சித்தரை குருவாக எடுத்திருக்கீங்கன்னா அவங்க கூட நீங்கள் அலைன் ஆகி இந்த ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன விஷயங்கள் வேணுமோ அடைஞ்சிக்க முடியும். குருஜி, இப்போ நீங்கள் வந்து சித்தர்கள்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சித்தர் வழிமுறை வரது இல்லை, கும்பிடுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, அதுவும் வந்து ஒயிட் மேஜிக்கில் வருங்களா குருஜி? ஒயிட் மேஜிக் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு மீறின சக்தி, நல்ல வழியில நடக்கக்கூடிய சக்தி, நல்ல வழியில வழி நடத்தக்கூடிய சக்தி எல்லாமே ஒயிட் மேஜிக் தான். நீங்க சாமி கும்பிடுறதே இப்போ ஒயிட் மேஜிக் தான், சரியா? இப்போ நீங்க வந்து சித்தர்கள் வழிபாடு எடுக்கலாம், யோகிகள் வழிபாடு எடுக்கலாம், சரியா? இல்ல உங்களோட ஞானிகள் வழிபாடு எடுக்கலாம், நிறைய இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சித்தர்களுக்கான பீஜ மந்திரம் சொல்லி அவங்களோட உதவி எடுத்து நீங்க பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒயிட் மேஜிக்ல தான் வரும்பா. குலதெய்வம் வழிபாடும் அதுலயே வருங்களா? கண்டிப்பா. இது நம்ம குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து சிறு தெய்வம், குரு தெய்வம், பெருந்தெய்வம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலா, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சுடலமாடனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே தான் சிவனுக்கு இருக்கு, சரியா? நம்ம எவ்வளோ சிறு தெய்வம் நினைக்கிறோமோ அது வந்து அப்படி ஒரு தெய்வமே கிடையாது ஆக்சுவலா, எல்லா சக்தியும் ஒண்ணுதான், சரியா? இது நீங்க வள்ளலார் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம தைப்பூசம் எல்லாம் கொண்டாடணும், சரியா? தைப்பூசத்தோட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் எனர்ஜி தான், சரியா? இப்போ வள்ளலார் வந்து அவர் வந்து ஜோதியா மாறினாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரியா? முருகன் ஜோதியா மாறின சம்பவம் தான் தைப்பூசம், அன்னைக்கு தான் நம்ம வந்து கொண்டாடுறோம், ரைட்டா? தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவரு வந்து இந்த முருகன் சித்தராக பிறந்து தலைமை சித்தராக இருந்து அவரை வந்து ஜோதியில சொல்லக்கூடிய நம்ம இந்த ஒயிட் லைட் கூட கலந்தார் இல்லையா, அந்த நாளை தான் தைப்பூசமா கொண்டாடுறோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் கோபப்பட்டு மலை மேல போய் உட்கார்ந்துட்டாரு அந்த நாளை தைப்பூசமா கொண்டாடுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஸோ அகைன் அவரும் வந்து ஒயிட் லைட் கூட கலந்த நாளை தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம். ஸோ விச் எவர் இஸ் கனெக்டட் டு ஒயிட் லைட், நல்ல விஷயங்கள், நல்ல ஃப்ரீக்வன்சி, இதுல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா ரிஷிகளோ, யோகிகளோ, ஞானிகளோ, சித்தர்களோ யாரு நீங்க வழிபட்டாலும் அது ஒயிட் லைட்ல தான் வரும். ஸோ அகைன் வந்து அது ஒயிட் மேஜிக் தான். சரி, இப்போ நம்ம கும்பிட போற சிவராத்திரி ஆகட்டும், அதுவும் வந்து இதுலதான் ஒயிட் லைட்ல வரும் அப்படின்னு சொல்றீங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு, அதுதான் சொன்னேனே, ஒவ்வொரு டைட்டிஸ்க்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பிரத்யேகமான நாள் இருக்கிற மாதிரி, சரியா? ஸோ அன்னைக்கு நம்ம வந்து முதுகுத்தண்டு நேரா வச்சிருக்கோம் இருக்கும், அந்த மாதிரி இரவு தூங்காம இருக்கும். ஏன்னா மனிதன் ஒருத்தன் தான் இப்படி நிக்கிறது, ரைட்டா? இப்படி நிக்கக்கூடிய. ஸோ அன்னைக்கு நம்ம முதுகுத்தண்டு நேரா இருக்கு, ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருந்து நேரா வச்சுக்க முடியும்னு சொன்னாக்கா இந்த பிரபஞ்சத்தோட ஒயிட் லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து நீங்க இழுத்துக்க முடியும். உங்க 7 சக்கரமும் உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அதுதான் சிவராத்திரியோடது ஆக்சுவலா ஸ்பெஷல்.
குருஜி, இப்போ நீங்க ஒயிட் லைட் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கே வந்து ஆர்வமா இருக்கு. அதை வந்து எப்படி கத்துக்கலாம், அது எப்படி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இப்போ எப்படி எங்களுக்கு சொல்லித்தர விருப்பப்படுறீங்க? இது கத்துக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் இல்லை ஆக்சுவலா. சரியா? இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி எப்படி பண்ணணும், ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரியா? இப்போ நீங்க வந்து பர்சனலா என்கிட்ட வந்து எனக்கு இந்த விஷயத்துக்காக தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க எந்த மாதிரியான முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? இதே வந்து ஓவராலா இது ஒரு காமனான விஷயமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆக்சுவலா. சரியா? அதுதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரோட தேவைகளை பொறுத்து மாறும். ஸோ அதுக்கு நீங்கள் பர்சனலாக கன்சல்டேஷன் வேணா எடுத்துக்கலாம். அகெயின் வந்து நான் சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். அந்த சொல்லி கொடுத்தா உங்களால் ஒயிட் லைட் உங்களால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியுமா, அதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமானா கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முறையாக பயிற்சியாக எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகி நீங்கள் அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆக முடியும். சரியா? ஸோ இது பயிற்சியாக எடுக்கிறீங்கன்னா எடுத்து கொடுக்கலாம், கைட் பண்ணி கொடுக்கலாம். அகெயின் இதை நான் எங்கிட்ட கிளாஸ் சேர்ந்ததுனால உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிடுமானா அதுவும் கிடையாது. புரிஞ்சுதா? நீங்க தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க தான் அதை ஃபீல் பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, உங்க குலதெய்வம் எடுக்கணுமா, இல்லை வேற ஏதாவது டெய்டிஸ் எடுக்கணுமா, வேற ஏதாவது தெய்வங்களை எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தரோட தேவைகளை பொறுத்து, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு பொறுத்து ஒயிட் லைட் வந்து கொடுக்கலாம். ரைட்டா? அது ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே வில் ஃபீல் தட் எனர்ஜி. குருஜி, இப்போ வந்து இந்த ஒயிட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க எங்களுக்கு? இது வந்து நான் ஜென்ரலாகவே என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க ட்ராவல் பண்றீங்க, ஸோ நீங்க லாங் ட்ராவலோ ஷார்ட் ட்ராவலோ இல்லை வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போறீங்களோ ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணும்போது, ஸோ அந்த ட்ராவல் நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கிளம்புறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வெள்ளை கலர் பால் உங்களை சுத்தி ஒரு பெரிய ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஒயிட் கலர் ரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஆகி நீங்க ஒரு ஒயிட் ஸ்னோ பால்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சரியா? ஒரு 2 நிமிஷம் அதை நினைச்சிட்டு போங்க. சரியா? ஒரு 2 minutes கண்ணை மூடி உட்காந்து ஒரு ஒயிட் கலர் ரிங் லைட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த லைட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாடி நோக்கி உள்ள வந்து அந்த ரிங் ஃபுல்லாவே ஒயிட் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு விபத்துக்களை வந்து பெருவாரியா தவிர்க்க முடியும். சரியா? அகைன் நீங்க இப்போ பஸ்ல போறீங்க இல்ல வேற ஏதாவது கார்ல போறீங்கன்னு சொன்னாக்கா கண்ணை மூடி அந்த வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அந்த பஸ்ஸை சுத்தி ஃபுல்லா ஒரு பெரிய ஒயிட் லைட் இருக்கிற மாதிரியோ இல்ல அந்த காரை சுத்தி ஒரு ஒயிட் லைட் இருக்கிற மாதிரியோ உங்க பைக்கை சுத்தி ஒரு பெரிய ஒயிட் லைட் இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது பெருமளவு விபத்துக்களை வந்து தவிர்க்க முடியும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இதுதான். சரியா? நீங்க இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஏதாவது ஒரு டீல் பேச போறீங்க, இன்னைக்கு ஒரு வியாபாரம் எனக்கு க்ளோஸ் ஆகுது, ஒரு பெரிய இதுக்கு போறேன்னு சொன்னாக்கா நீங்க வந்து ப்ரொடெக்டடாக சேஃபாக போயிட்டு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடாலஜிக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. 2 நிமிஷம் கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக ஒரு ஒயிட் லைட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு நினைச்சாலே போதும், யூ வில் பி சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட். ஓகே குருஜி, தேங்க்யூ ஸோ மச் குருஜி. எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஹோப் எல்லா வியூவர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன், பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. நமஸ்காரம். நமஸ்காரம்.